ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க தசாபுத்தி ஜாதகம் நல்லா இருந்தா ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ல ராகு வரக்கூடிய காலகட்டங்கள், 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு, இதெல்லாம் 8ஆம் இடத்து ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா திடீர்னு பணவரவை கொடுத்து கொண்டு விடுவார் அப்படிங்கறதா உண்மை. இல்ல ஜாதகம் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னா எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு கவனமாக செய்ய வேண்டும். இருப்பினும் ராகு 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஒரு ஊரு விட்டு இன்னொரு ஊர் போறது, அல்லது அந்த ஊர்ல இருந்து ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போறக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது பாருங்க, ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். நம்ம முதல்லயே சொல்லியிருப்போம், ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்து தொடர்பு ஏற்படுறதுனால ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அதே போல தாய் கூட கொஞ்சம் மனஸ்தாபங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இடம், வீடு, வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே கேது கொடுக்கறதுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு இடமாற்றம் பண்றீங்களா, ஒரு பூர்வீக சொத்துல இருந்து வெளியே போலான்னு நினைக்கிறோம், ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்கலான் இருக்கிறோம், ஒரு வண்டி வாகனத்தை வித்துட்டு இன்னொரு வண்டி வாகனம் வாங்கலான் இருக்கிறீங்கன்னா தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதெல்லாம் உங்களுக்கு கேது நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதே போல இந்த கேதுக்கு பாத்துட்டீங்கன்னா 12ஆம் இடத்து, அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து தொடர்பு ஏற்படுத்தி கொள்றதுனால தீர்த்த யாத்திரை, அதே போல வெளிநாடு வெளியூர் பயணங்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும், ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார். ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்துக்குவோம். அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது. ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கல் போல, நல்லா இருந்தால் அவருடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும், நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய 2 முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்துட்டாலே ராகு கேதுக்கள் தான். ராகு கேதுக்கள் தான் இந்த 9 கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள். ராகு கேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது, ராகு கேதுக்கள் இல்லாம கெட்டதும் கிடையாது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். கடக ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்லயும், கேதுன்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு முதலே அஷ்டமச்சனி நடந்திருக்கு, கண்டச்சனி நடந்திருக்குது. இதுல எல்லாமே நிறைய அடிபட்டிருப்பீங்க, காசு கூட நிறைய இழந்திருப்பீங்க, சொத்துக்களை இழந்திருப்பீங்க, பணம் சார்ந்த விஷயத்த நிறைய இழந்திருப்பீங்க, உறவுகள் சார்ந்த விஷயத்துல நிறைய பிரச்சனைகள், அடுத்தது இருக்கலாமா வாழலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. அதுதான் உண்மை. ஆனா இருப்பினும் பாத்துட்டீங்கன்னா, கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க தசாபுத்தி ஜாதகம் நல்லா இருந்தா ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ல ராகு வரக்கூடிய காலகட்டங்கள், 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு, இதெல்லாம் 8ஆம் இடத்து ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா திடீர்னு பணவரவை கொடுத்து கொண்டு விடுவார் அப்படிங்கறதா உண்மை. இல்ல ஜாதகம் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னா எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு கவனமாக செய்ய வேண்டும். இருப்பினும் ராகு 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஒரு ஊரு விட்டு இன்னொரு ஊர் போறது, அல்லது அந்த ஊர்ல இருந்து ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போறக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது பாருங்க, ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். நம்ம முதல்லயே சொல்லியிருப்போம், ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் தோசைக்கல் மாதிரி, நல்லா இருந்தா நல்லா இல்லாம பண்ணிடுவார், நல்லா இல்லாம இருந்தா நல்லது பண்ணுவார். இப்படி மாத்தி மாத்தி செய்யக்கூடிய குணம் இந்த ராகு கேதுக்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அப்ப என்ன பண்ண போகிறார், உங்களுக்கு 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாருன்னா, அடுத்தது கேது. கேது 2ஆம் இடத்துல இருக்குது உங்க ராசிக்கு. பொதுவா ராசிக்கோ லக்னத்துக்கோ 2ல கேது இருந்ததுன்னா பண இழப்புகள் வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா 2 தானே தனஸ்தானம், அங்க போய் கேது இருக்குது. இல்லைங்க பணம் முதல்ல இழந்தாச்சு, கொடுத்தாச்சு, அந்த கொடுத்த பணம் திரும்பி வருமா, கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில லேட்டா வரும், மெதுவா வரும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இனி இந்த காலகட்டத்துக்கு மேல கொடுக்கக்கூடிய பணம் நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால இப்போ இந்த 1.5 வருஷம் யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ இருந்தா அதை கட்ட முடியாத அளவுக்கும் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக இந்த கேது கொடுத்து விடுவார். ஆனாலும் இந்த கேதுக்கு 4ஆம் இடத்து தொடர்பு ஏற்படுறதுனால ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அதே போல தாய் கூட கொஞ்சம் மனஸ்தாபங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இடம், வீடு, வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே கேது கொடுக்கறதுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு இடமாற்றம் பண்றீங்களா,
ஒரு பூர்வீக சொத்துல இருந்து வெளியே போலான்னு நினைக்கிறோம், ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்கலான்ட்டு இருக்கிறோம், ஒரு வண்டி வாகனத்தை வித்துட்டு இன்னொரு வண்டி வாகனம் வாங்கலான்ட்டு இருக்கிறீங்கன்னா தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதெல்லாம் உங்களுக்கு கேது நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதே போல இந்த கேதுக்கு பாத்துட்டீங்கன்னா 12ஆம் இடத்து, அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து தொடர்பு ஏற்படுத்தி கொள்றதுனால தீர்த்த யாத்திரை, அதே போல வெளிநாடு வெளியூர் பயணங்கள், இப்ப 6ஆம் இடத்த ராகு தொடர்பு கொள்றதுனாலயும் 12ஆம் இடத்த கேது தொடர்பு கொள்றதுனாலயும் யாராவது வெளிநாடு வேலைக்கு போலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது தடையாக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு இப்ப நீங்க அந்த வேலை வாய்ப்பை தேடி ஓடுறதுக்கு உண்டான வாய்ப்பும், அங்க நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுப்பாரு. ஏன்னா 4ஆம் இடத்த தொடர்பு கொள்றதால ஒரு இடமாற்றம் உண்டு கண்டிப்பா. அப்ப இடமாற்றம் பண்ணும்பொழுது அது நல்ல வேலையாகவோ நல்ல நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தோட கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 12ல குரு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வந்து விரயங்களை பண்ணும். அதே போல வெளிநாடோ வெளியூரோ தள்ளி விடுவார் குரு அப்படிங்கிறது அமைப்புண்டு. ராகு கேதுகளும் ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளோ, சொத்து மாற்றங்களோ, வீடு மாற்றங்களோ, வண்டி வாகனங்கள் மாற்றங்களோ பண்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்ப எல்லாருமே பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்தை இது பண்ணலாமா, அல்லது வந்து ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில் பண்ணலாமா, இல்ல இந்த தொழிலே ஒண்ணுமே நல்லா இல்ல வேற எங்காவது போயிடலாமா, இந்த ஊருட்டே போயிடலாமா அப்படிங்கிற ஐடியா எல்லாமே இந்த கடகத்துக்கு உண்டு. சோ இதெல்லாமே இந்த ராகு கேது ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப கவனமாக பண விஷயத்திலயும் பேச்சு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பம் சார்ந்த விஷயத்துல இன்னுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அஷ்டமச்சனியில நிறைய கஷ்டப்பட்டு ஒண்ணு இல்லை எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு விதிகள் இருந்தாலும் ராகு கேதுகள் கொடுத்து கெடுப்பதில் வல்லமை வாய்ந்தவர்கள். அதனால கொடுக்கிற மாதிரி கொடுத்து ஒண்ணும் இல்லைன்னு காட்டிடுவார். வர்றப்போ பயன்படுத்திக்கோ, இல்லாதப்போ கொஞ்சம் அமைதியா இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாகும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. கடகராசி மேன்மேலும் ஒரு வருஷம் கொஞ்சம் மீடியமா இருக்கு, அதற்கப்புறம் மேன்மேலும் வளர்ந்து பெரிய லெவல்ல வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம திருடிகளை சரணம்.